ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஜிட்டல் கரன்சி பற்றி பார்ப்போம். ரீசெண்டாக இந்தியாவில் வந்து டிஜிட்டல் கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஜிட்டல் கரன்சினா என்ன, ஸோ அப்போ டிஜிட்டல் கரன்சியும் கிரிப்டோ கரன்சியும் ஒன்றா, இப்போ டிஜிட்டல் கரன்சி வேணுச்சுன்னா அப்போது அடுத்த நம்மளோட 500 ரூபா 1000 ரூபா நோட்டு மாதிரி நோட்டை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? ஸோ அப்போ நம்ம அதுக்குன்னு வேறு எதுவும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா? இல்லைப்பா ஆல்ரெடி தான் ஜிபே இருக்குல்ல, அப்போ ஜிபேக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அப்புறம் வேறு என்னது, இதுக்கு ஆப் எதுவும் இன்ஸ்டால் பண்ணணுமா? அப்புறம் நம்ம எண்டில் நம்ம இதுக்கு என்னலாம் பண்ணணும்? இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நார்மல் பீப்புளுக்கு புரிகிற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும், நம்மள மாதிரி பீப்புளுக்கு எல்லாருக்குமே. ஸோ இந்தியாவில் வந்து டிஜிட்டல் கரன்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஜிட்டல் கரன்சிக்கு பேர் வந்து இந்தியாவில் இப்போ இப்போதைக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா E-Rupee அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நார்மல் உள்ளதுக்கு ருப்பி, இது வந்து E-Rupeeன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து கிரிப்டோ கரன்சிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துருவோம். ஸோ கிரிப்டோ கரன்சிக்கும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற டிஜிட்டல் கரன்சிக்கு என்ன வித்தியாசம்னா, கிரிப்டோ கரன்சி வந்து ப்ரைவேட்டில் வந்து யூஸ் பண்ணது. ஸோ நம்ம உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மொத்தம் 10,000க்கு மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம சென்ட்ரல் பேங்கோட டிஜிட்டல் கரன்சி, அதாவது ஆர்பிஐயோட அப்ரூவ்டான கவர்மெண்ட் அப்ரூவ்டு கரன்சி. ஸோ அதுதான் நம்ம E-Rupeeன்னு சொல்கிறோம். இது வந்து கிரிப்டோ கரன்சிக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்னென்னா பிட்காயின், எத்தீரியம் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ நார்மல் கிரிப்டோ கரன்சிக்கு என்னென்னா, இப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு பிட்காயின் வந்து வாங்குகிறோன்னா, ஒரு பிட்காயின் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 பைசா ஒரு பிட்காயினோட வேல்யூனா, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 ரூபாய்க்கு 2 பிட்காயின், அப்போ 10 ரூபாய்க்கு 20 பிட்காயின் வரும். சம்டைம்ஸ் பிட்காயினோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கொஞ்ச நாளில் நீங்கள் வாங்கி ஒரு மாதம் கழிச்சு ஒரு பிட்காயினோட வேல்யூ வந்து 50 பைசா வாங்கியிருக்கீங்க, 1 ரூபாயாக மாறிட்டுனா, அப்போ நீங்கள் 10 ரூபாய் வாங்கினதோட பிட்காயினோட மதிப்பு என்னென்னா 20 ரூபாயாக மாறி இருக்கும். அதே நேரத்தில் பிட்காயினோட வேல்யூ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து எந்த நிலையத்தன்மையும் நமக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸாக கிடையாது. ஏன்னா இது முழுக்க ப்ரைவேட். ஆனால் நம்ம இப்போ கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க டிஜிட்டல் கரன்சி E-Rupee என்னென்னா, அதில் வந்து அதுக்குன்னு எந்த வேல்யூமே கிடையாது. ஸோ அது என்னென்னா, என்ன வேல்யூன்னு மீன்ஸ், இப்போ 1 ரூபானா அதுலேயும் 1 ரூபா தான் டிஜிட்டல் கரன்சியில். இதில் 5 ரூபானா அதுலேயும் 5 ரூபா தான், அதில் 10 ரூபானா அதுவும் 10 ரூபா தான். இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஏதோ பொருள் வாங்குகிறோம், அதுக்கு 10 ரூபாயை நம்ம பணமாக கொடுக்கலாம். அதுக்கு பதில் என்னென்னா 10 ரூபாயை வந்து நம்ம அமௌண்ட்டில் வேலெட்டில் இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஆல்ரெடி நான் தான் ஜிபே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆல்ரெடி அப்படியே அது தானே கொடுத்துட்ருக்கோம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்துருவோம். இதில் என்னென்னா, இப்போது இதில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, இதுக்குன்னு தனியாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கணும். இல்லை பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட்லேயே நம்மளுக்கு ஒரு வேலெட் மாதிரி ஓப்பன் ஆகிரும். வேலெட்னால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏர்டெல் மணி, அப்புறம் வேறு ஏதாவது இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுவோம், இந்த டீம்லாம் க்ரியேட் பண்ணுவோம்ல. ஸோ அது இல்லைனா வேலெட்டில் அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே வராதில்ல. அதே மாதிரி தான் இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க வரைக்கும் கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ் படி என்னென்னா, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் வராது. மேபி ஃப்யூச்சரில் இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் மேபி கொடுக்கலாம். அதுபோக என்னென்னா, இதுக்கு தனியாக பேங்க் அக்கௌண்ட் எதுவும் ஓப்பன் பண்ண வேண்டாம். ஸோ ஆல்ரெடி இப்போ என்ன டவுட் வந்தால், ஆல்ரெடி தான் ஜிபே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த ஜிபேக்கும் இந்த E-Rupeeக்கு என்ன வித்தியாசம்னா, ஜிபேயில் வந்து சம்டைம்ஸ் ஜிபேயில் ஃபோன்பே, அதே மாதிரி நம்ம யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்குமே. இதில் என்னென்னா, சம்டைம்ஸ் என்னென்னா, இங்கேருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டு, ஆனால் அங்கே வந்து கிரெடிட் ஆகலை, சர்வர் ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போது ஜிபேயில் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்மலேருந்து இப்போ ஒரு 100 ரூபா அனுப்புகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும். பேங்க் அக்கௌண்ட்டில் போய் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 100 ரூபா டெபிட் பண்ணிவிட்டு, ஒரு காமன் என்டிட்டி மூலமாக அந்த நம்ம வேறு யாருக்கு பேங்க் அக்கௌண்ட்டு போட்டிருக்கோமோ அவங்க பேங்க் அக்கௌண்ட்டோட சர்வருக்கு போவோம். அந்த சர்வரில் போய்ட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஃபைன் பண்ணி அதில் 100 ரூபாயை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேலன்ஸை வந்து அப்டேட் பண்ணோம். உங்களுக்கு 2 பேருக்கு மாரி. இதில் 2 பேங்க் சர்வர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்பிட்வீனில் ஒரு என்டிட்டி யூஸ் பண்ணுறோம். ஆனால் E-Rupeeயில் வந்து நம்ம டிஜிட்டல் கரன்சியில் வந்து என்னென்னா,
நம்ம வந்து இந்த 2 சர்வர் யூஸ் பண்ண போதில்ல டைரெக்டாக அனுப்ப போகிறோம். இப்போ ஒரு ஏன்னு ஒரு ஒருத்தங்கிட்டேருந்து பின்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு இப்போ பணம் சென்ட் பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக போகும். இதுக்கும் பேங்க் சர்வருக்கும் எந்த வித கனெக்ஷனுமே இருக்காது. ஸோ அப்போ இது எப்படி சேஃபாக இருக்குமா, இப்படி டேரெக்டாக போகும்போது நம்மளுக்கு கரெக்டாக இதாகுமான்னா, இப்போ இதில் வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. இது வரைக்கும் எந்த ஹேக்கருமே அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து ஹேக் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த கிரிப்டோ கரன்சிலலாம் அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே இதை தான் இங்கேயும் வந்து அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னென்னுங்கிறது இப்போ வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ என்னென்னா, இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி வந்திருக்கு, டிஜிட்டல் கரன்சி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் பைசாவாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னா அதே இப்போ பார்க்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் கரன்சி வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக டிஜிட்டல் கரன்சி தான் எடுக்கணுமா, கட்டாயமா? இப்போ ஆதார்லாம் லிங்க் பண்ண சொன்னாங்களா, அதே மாதிரி கட்டாயமாக பண்ணணுமானா இது கட்டாயம் கிடையாது. அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்து நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம், வேணான்னா பண்ண வேணாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன அட்வான்டேஜ்னால், இது வந்து இப்போ நம்ம நார்மலாக ஒரு 10 ரூபா வச்சுருக்கோம், ஒரு 100 ரூபா வச்சுருக்கோன்னா மேபி அது கிழியதுக்கு டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் டிஜிட்டலில் மூமெண்ட்டாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம டேமேஜ் பண்ண முடியாது. அது போக என்னென்னா, நம்ம நார்மல் வீட்லேயுமே பார்த்தோன்னா ஸோ ஃபேக் கள்ள நோட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து கள்ள நோட்டை எதுவுமே பண்ண முடியாது 100%. அது போக என்னென்னா, இப்போ ஃபாரின்லேருந்து மேக்ஸிமம் இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா, இப்போ நிறைய அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்களா, இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து எங்கன்னா இப்போ பெரிய பெரிய அமௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம நார்மலாக ஜிபேலேயே இப்போ பார்த்தோன்னா, இப்போ நான் தான் ஜிபேலேயே ஒரு ₹100 அனுப்புகிறேன், ₹1000 அனுப்புனேன்னா எனக்குமே ஒரு 10 செகண்ட்ஸில் போயிடுது. அப்போ இதுக்கு என்ன யூஸ்னா நான் சொன்னாலும் அதே மாதிரி இது வந்து சர்வர் டு சர்வர் போகுது. ஆனால் இது வந்து டேரெக்டாக போகும், வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போயிடும். அது போக வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய இது வெஸ்டர்ன் யூனியன் அதே மாதிரி போயிட்டு, ஸோ அவங்களுக்கு சார்ஜு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோ சார்ஜுன்னு பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டிஜிட்டல் கரன்சி மூலமாக அனுப்புகிறம்போது என்னென்னா, அவங்களுக்கு அந்தந்த சார்ஜோட அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும், மேபி ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு வந்து அனுப்பும்போது நம்மளுக்கு நிறைய அவங்களோட அமௌண்ட்டு வந்து சார்ஜ் அதிலலாம் போகாமல் ஃபுல்லாமே அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது போக பெரிய யூசேஜ் நமக்கு மேக்ஸிமம் கவர்மெண்ட் வந்து கொண்டு வரதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு நோட் பிரிண்ட் பண்ணுறதுக்கான காசு. லாஸ்ட் இயர்லாம் மட்டும் நம்மளுக்கு அந்த ₹100, ₹1000, ₹10, அந்த ₹20, ₹1000 கிடையாது, ₹2000 நோட்டு தவிர மற்ற எல்லாமே பிரிண்ட் பண்ணதுக்கு நமக்கு ஆன காசு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 5000 கோடி ரூபா நோட் பிரிண்ட் பண்ணதுக்கு மட்டும் ஆயிருக்கு. ஸோ இது என்னென்னு இந்த டீட்டெயில்ஸில் பார்ப்போம். அதாவது லாஸ்ட் இது பண்ணி அவர் ₹50 நோட்டு 1000 நோட்டு பிரிண்ட் பண்ணதுக்கு வந்து ₹1130 செலவாகுதான். ஸோ அதே இது ₹100 நோட்டு 1000 நோட்டு பிரிண்ட் பண்ணதுக்கு ₹1770 செலவாகுது. இதே ₹200 நோட்டு 1000 நோட்டு பிரிண்ட் பண்ணதுக்கு ₹2370 செலவாகுது. இதேமாதிரி ₹500 நோட்டு 1000 நோட்டு பிரிண்ட் பண்ணதுக்கு ₹2290 செலவாகுது. இதில் வந்து ₹2000 நோட்டு மட்டும் இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா அது இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது போக அதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் கரெக்டாக இது பண்ணல. ஸோ இது எல்லாமே பார்க்கல ஏறக்குறைய 5000 கோடி ரூபா இதுக்கே செலவாயிருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்காண்டி தான் மேக்ஸிமம் நம்ம இதுக்கு டிஜிட்டல் கரன்சிக்கே போகிறோம். ஸோ அப்போ இப்போ உடனே எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கிடையாது. மேபி ஸ்டெப் பை ஸ்டெப் வராங்க. மேபி இன்னும் கொஞ்ச நாள், ஒரு வருஷத்தில் போய் இதோட பிரிண்ட் பண்ணுற காஸ்ட்டோட செலவு வந்து குறையும். ஃபுல்லாமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி இது கட்டாயமும் கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அவ்வளோதான். இது போக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.